புரட்சி தளபதி, புறமுக தளபதி, புண்ணாக்கு தளபதின்னு சொல்லி ஒவ்வொருத்தனும் நயன்தாராவுக்காக வீடியோ போட்டுக்கிறாங்க. சாரி கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், அதனால் இதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சொல்லிட்டு இந்த விஷால் புறம்போக்கு வீடியோ போடுறோம். என்ட ஹெச்எஃப்ஐயில் விளாத்தி குளத்தில் கல்லூரி மாணவியை 17 வயசு மாணவியை கற்பழிச்சு கண்ணந்தொண்டுமாக வெட்டி போட்டிருக்காண்டா. பெண்கள்கிட்ட அப்படின்னடா நீங்கள் பார்த்துட்டீங்க. 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில் ஒரு திமுக சேர்ந்த ஒரு புறம்போக்கு பையன் கற்பழிச்சிருக்கான். 2.5 வயசு பெண் பிள்ளைக்கிட்ட, பெண் குழந்தைகிட்ட என்னடா நீ பாகத்தை பார்த்துட்ட, என்னடா நீ உறுப்பை பார்த்துட்ட, அந்த குழந்தைய கற்பழிச்சிக்கிறாங்க. ஒரே ஒரு புறம்போக்கு பசங்க கூட இதுக்காக குரல் தரல, பேசலை, கத்தலை. நயன்தாராவை தப்பாக பேசிட்டாங்க, மன்னிப்புக்குன்னு சொல்கிறீங்களே, என்னடா பேசுகிறாங்க நயன்தாராவை பற்றி? ஸ்டாலின் தான் சொன்னார், கனவு காலங்கள் நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கோட் பண்ணி சொன்னார். ஏங்க, ஒரு பையன் சொல்கிறான், நான் நயன்தாரா மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறேன், நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னடா மாண்பு போச்சு? பில்லா படத்தில் 2 பீஸில் வெறும் ஜட்டியோடையும் வெறும் ப்ராவோடையும் மார்பகங்கள் தெரு மாதிரி குலுங்கு மாதிரி அதில் நடித்தவ அப்போது மாண்பு போலையா? பெண்களுடைய கருப்பு போலையா? ஒரு பக்கம் சிம்பு, ஒரு பக்கம் பிரபதேவா, அந்த பிரபதேவாவுடைய குடும்பத்துக்கு கெடுத்து அந்த பெண் டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ கை மாதிரி இன்றைக்கி எவனோ சந்தோஷ் சிவன் நினைக்கிறேன், அவனுக்கு திருமணம் வாங்கி போயிட்டு இருக்குது. அப்போல்லாம் கருப்பு போகலையா, பெண்ணியம் போகலையாடா? எத்தனை படங்களில் அது விட்டு படத்தில் நடிச்சிருக்கு. ஆடைகளை கலைத்து போட்டு ஆடைகளை தூக்கி எறிந்து விட்டு அன்றைக்கெல்லாம் பெண்ணியத்துடைய மானம் போகலையாடா? சிவி சண்முகம் பேசியதால் மானம் போயிச்சடா? உங்கள் பிரச்சனை நயன்தாரா பற்றி பேசுனதுடா. விளாத்தி குளத்தில் ஒரு குழந்தையை கற்பழி அது கண்டுதான் வெட்டி விட்டுறாங்க. அதை பற்றி ஊடகம் கவரேஜ் பண்ணவே கூடாது, இந்த மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அதில் கரெக்டாக பாயிண்டாக இருக்கீங்க. திமுக ஆட்சியில் இன்றைக்கு அதிகமான கற்பழிப்பு, திமுக ஆட்சி 5 வருஷத்துலேயே அதிகமான கற்பழிப்பு, இந்தியாவிலேயே அதிகமான கற்பழிப்பு நடந்த மாநிலம் இந்த தமிழ்நாடு. பெண்களை பாதுகாத்த தமிழ்நாடு இன்றைக்கி கற்பழிப்பால் பெண்கள் மானம் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் இந்த மீடியாக்கள் கவர் பண்ணவே கூட சொல்லி ஒவ்வொருத்தரும் நிற்கிறீங்களா? அதனால் பிரச்சனை. அதே நயன்தாராவை உதயநிதி என்ன பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லிக்க மாட்டீங்க, எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அதே நயன்தாராவுக்காக உதயநிதி எது செய்தாலும் பேசியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனை நயன்தாரா கிடையாது, ஆட்சி யார் மேலே பழி வரணும், எப்படி பழி வரணும், எப்படி எந்த பழியை மறைக்கணும், இந்த ஊடகங்கள் அது கரெக்டாக செய்து இவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். தெலுங்குலாம் ஒன்றா சொல்கிறாங்க, தயவுசெய்து தமிழ் அதை புரிஞ்சுக்கும். தெலுங்கானா தெலுங்கு, ஆந்திரா தெலுங்கு, தமிழ்நாடும் தெலுங்கர், கேரளாவில் தெலுங்கு கிடையாது, கர்நாடகா தெலுங்கு கிடையாது. ஆனால் இடித்த பையன் முட்டா பையன், இந்த முட்டா பையனை சினிமா துறந்து வந்தான் தூக்கி வச்சு எல்லாருமே அவன் மொழிக்காக, அவன் மொழியை சேர்ந்தவன் ஆள்வதற்காக எப்படிலாம் எனக்கு வேலை செய்கிறான். தமிழர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீங்களா? புரிந்து கொள்ள மாட்டீர்களா? நேற்று பாக்யராஜ் வந்தார், நாம் கம்மா நாயுடு அப்படின்னு சொல்லி தெலுங்கல் பெருமை பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திபன் பேசுகிறார், நான் தெலுங்கு நாயுடுன்னு பேசுகிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், பாக்யராஜ் அவர் டைரக்டர் அந்த காலத்தில் பார்த்திபனை தான் அடையாளம் காமிச்சார். பார்த்திபன் இப்போ புரியுதுங்களா? அவர்கள் அந்தந்த சாதியில் அந்தந்த மொழியில் அவங்க பற்றாக்குறாங்க. இங்கே தமிழன் ஒன்றா சேர்ந்துடவே கூடாது. அப்படி சேர்ந்தால் ஜாதி வெறி சொல்லி மொத்தம் குத்தி இந்த கேடுகட்ட தமிழனை ஆணுகிட்டு இருக்கான். இனிமையாவது இந்த தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், தெளிவு பெற வேண்டும்.